என் பேர் யுவன். பிகாம் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து தாவேக்கா வந்து அவங்க கட்சி அறிவிச்ச போது நீங்க ஆதரவு தந்தீங்க. ஆனா இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அது வந்து விஜய் வந்து உங்க கூட கூட்டணி வைக்காதனால தான் மக்கள் பேசிக்கிறாங்களே! அத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, கூட்டணிங்கிறது எந்த கட்சியோடு இல்லைன்னு கட்சி தொடங்கின நாள்லேருந்து சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்ங்கிறது இங்கே பாருங்கள், விஜய்ங்கிறவர் என்னுடைய தம்பி. அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறும், ஆனால் மனித உறவு மாறாது. மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன். அவர் தம்பி நல்ல வரட்டும்னு சொல்கிறோம். நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு உடன்பாடு இல்லை, எதிர்க்கிறேன். அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறேன். என்ன கோட்பாடுன்னு கேளுங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன். அவன் திராவிடன், நான் தமிழ் தேசியன், ரெண்டு பேரும் ஒன்றுன்னா கோவரமாக வராது. இன்னொன்று பேசுகிறப்பல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள்ங்கிறப்பல பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காருல்ல. இப்போ சாதி மதம் சரி, மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு எப்படி பேசுறியே? உலகம் முழுக்க அப்போ அரசியலில் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் முன்வைக்கிறீங்க உங்கள் கோட்பாட்டை. மொழி இனம் என்ற அடிப்படையில் தான் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்டி எழுப்பப்படுது. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? உலகம் முழுமைக்கும் மொழி அடிப்படையில் தான் அரசியல் இன அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது. அப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா இந்த அடிப்படையே தப்பாக இருக்கா இல்லையா? அப்போ ஆளப்போகிறான் தமிழன்னு பாட்டு போட்டுட்டு அப்புறம் ஆளப்போகிறான் இந்தியன், ஆளப்போகிறான் உலகத்தான்னு போட வேண்டியதை நீ எதுக்கு போட்ட அப்படியே? அப்போ கேள்வி வருமா? அதை மதச்சார்பற்ற சமூக நீதின்னு அதில் சொல்லப்படுது. மதச்சார்பற்ற சமூக நீதினா மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா? அப்போ கோட்பாடே தப்பாக இருக்கு. மதச்சார்பற்ற சமூக நீதினா இது தப்பாக இருக்குன்னு சொல்லாமல் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நீ போவ, நான் எப்படி போக முடியும்? நான் எப்படி போக முடியும்? நான் என் தம்பிக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்கேன் அண்ணன். அப்படின்னா அது தப்பாக இருக்குது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? மாணவர்களோட சேர்ந்து நம்ம தந்தி தொலைக்காட்சியோடைய சில நிருபர்களும் வந்திருக்காங்கல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. நம்முடைய ரமேஷ் ஒரு கேள்வியோட தினம் தானே கேட்குறீங்க. இதுல சைட்ல நாங்களும் கொஞ்சம் வந்துக்கலாம். ரமேஷ், தந்தி டிவி செய்தியாளர். இப்போ நடிகர் ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை கடுமையா எதிர்த்தீங்க. ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை வீட்டில் சந்திச்சு 1 மணி நேரம் அரசியல் பேசுனீங்க. எதற்காக இந்த மாற்றம்? ஒருவேளை விஜய் வருகையினால இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு நினைச்சு ரஜினி ரசிகரை உங்க பக்கம் இழுக்கிறதுக்கான அந்த சந்திப்பா அது? இது சும்மா இது ஒரு சும்மா செல்லமாக ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. அதாவது எப்படின்னா, தம்பி வருவார், இளைஞர்லாம் அங்கிட்டு போவாங்க, ரசிகர்கள்லாம் போவாங்க அப்படிங்கிறது செஞ்சால் வரவேற்றோம். என்னுடைய கோட்பாட்டை புரிஞ்சுக்கோங்க. நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. நாட்டை நேசிப்பவர்கள் எவர்களோ அவர்கள் தான் எனக்கானவர்கள். தம்பி விளங்கிருத்தா? நடிகரை நேசிப்பவர்கள் எனக்கானவர்கள் அல்ல, நாட்டை நேசிப்பவர்கள் தான் எனக்கானவர்கள். தங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடுபவர்கள் எனக்கானவர்கள் அல்ல. தங்களுக்கான தலைவர்களை போராட்ட களத்தில் தேடுபவர்கள் எவரோ அவர் தான் எனக்கானவர்கள். ஐயா ரஜினிகாந்த் அவர்களை வர வேணாம்னு சொன்ன அக்கறை நான் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எடுத்தவனா நான் கேட்ட கேள்வி. சந்தோஷமாக இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாடுபடுவாங்கன்ட்டு. நான் பன்னெடுங்காலமாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி சுமக்க வர்றதுனால எனக்கு உறுதி இருக்குது, லட்சிய வெறி இருக்குது. என் அளவுக்கு ஓடி உழைக்க முடியாது. இப்போ பேசுவேன், போவேன், நாளைக்கு போவேன், கூட்டம் பேசுவேன், வருவேன். அந்த அளவுக்குலாம் ஐயாவால் உழைக்க முடியாது. அதனால நான் சொன்னேன். அதை கேட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நிம்மதியாக நடிச்சிருக்காங்க. அந்த வயசில் இந்திய துணைக்கண்டத்தில் அதிக சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே நடிகர் அவராக தான் இருப்பார். இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருந்தா யாரெல்லாம் அவரை வர சொன்னாங்களோ அவங்களெல்லாமே அவரை விமர்சித்து பெரிய மனச்சோர்வை தந்திருப்பாங்க. அதுக்காக சொல்கிறது தான். தம்பி வரும்போது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல கோட்பாட்டை வச்சு முன் வச்சு வருவார்னு பார்த்தா அவர் எதையுமே முன் சொல்லலை. பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரிங்கிறப்பல, திமுக என் அரசியல் எதிரிங்கிறப்பல. ஒரு கேள்வி எழுது, கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னு. கொள்கை இல்லாத அரசியல் எப்படி, அரசியல் இல்லாத கொள்கை, புரியுதா உங்களுக்கு? அப்போ பாரதிய ஜனதா உங்கள் கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்கள் கொள்கை நண்பனாங்கிற கேள்வி உடனே வருது. திமுக அரசியல் எதிரி என்றால் கொள்கையின உடன்பாடு இருக்கான்னு வருது. அது இல்லாமல் சும்மா கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை, அது உன் கொள்கை என்னன்னு சொல்லு. அப்போ தான் அது கொள்கை எதிராக இருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம கேள்விகளை கேட்குறோமே ஒழிய இது எதிர்க்கிறது ஆகாது, இது விமர்சிக்கிறதாவும் ஆகாது. அதுக்கு ஒரு துணை கேள்வி இருக்குதுண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. என் பேர் விக்னேஸ்வர், ராஜபாளையம்லேருந்து வந்திருக்கேன். இங்கே குடிமைப்பணி தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதுகலை பட்டமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ யுவன் சார் இந்த மாதிரி சொன்னாங்க,
தாவேகா வந்து மதசார்பற்ற சமூக நீதியை கையில் எடுத்திருக்கதா சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இல்ல நான் தான் சொல்றேன் அவங்க எடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அது பேசும்போதே வந்து சொன்னீங்க, மத சார்புள்ள சமூக நீதின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு. உங்களுக்கு தெரியாத வரலாறு எதுவும் இருக்க முடியாது. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இதில் நம்ம பொதுவாக குடிமை பணியில் வந்து சொல்லுவாங்க, சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குண்ணே. அதில் வந்து ஹிந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு, பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு, இஸ்லாம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக வந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆரிய சமாஜ்னு ஒன்று வந்து தோற்று வச்சாங்க. பார்சி ரிஃபார்ம்ஸில் ரஸ்து கோஃப்தர்ன்ற மேகசின் மூலிமா வந்து அவங்க ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இஸ்லாமில் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ இப்போ மேபி அவர் தாவேக்கா அவங்களோட இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுபட்ட ஒரு மக்களுக்கான ஒரு சமூக நீதியாக கூட அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கலாம்லானே. அதை பற்றி இல்லை அப்படி இல்லை. சமூக நீதிங்கிறது நீங்கள் எது சொல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு தான் சொல்கிறோம். கர்நாடகா எடுத்துக்கிட்டு இருக்கு, நிதிஷ்குமார் எடுத்தார், தெலுங்கானாவில் எடுத்தாங்க ஒழிய மதவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. இங்கே சாதிவாரி தான். மதம் மாறிக்கொள்ள முடியுது. இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியனாக மாறலாம், இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியனாக மாறலாம், இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிறேன் வேணாம்னு திருப்பி நான் வந்து இந்து போய் முருகனை போய் வழிபடலாம், சிவனை வழிபடலாம். அப்போ அது உங்கள் விருப்பம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. ஆனால் சாதி இது மாற முடியல. அது மதம் கொடி தான் சாதி கொடி தானே, சாதி தான் கொடி தான் இருக்குது. அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த தெருவில் நடக்கக்கூடாதுங்கிறது நான் ஏழைங்கிறதுனால இல்லை, புரியுதா? இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைன்னு இல்லை. ஏன்னா பொருளாதார அளவுகள் மாறிடுது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஏழையாக இருக்கிற நான் ஒரு 10 ஆண்டுகள் அதானி அம்பானியாக கூட மாறிடலாம். பொருளாதார அளவுகள் மாறிடுது. நாட்டின் முதல் குடிமகனாக ஆகி கூட அம்மா திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. சபரிமலை வரைக்கும் அந்த அம்மா போயிட்டு இருந்தாங்களேண்ணே. சபரிமலை வரைக்கும் உள்ள விட்டீங்களா? திரௌபதி நான் சாமிக்கு எதிர்க்க திரௌபதி முர்மு உள்ள கோயிலுக்கு கும்பிடும்போது கட்டையை கட்டி வெளியில் நிறுத்தினேன். காட்சியை உங்களுக்கு நான் அனுப்புனா நீங்க 18 படி ஏறி சாமிக்கு முன்னாடி நின்னாங்களேண்ணே. சாமிக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள விட்டீங்களா? ஐயப்பன் கோயிலுக்குள்ள கற்பகிரகத்துக்குள்ள விடுவீங்களா? நீங்க குடியரசு கற்பகிரகத்துக்குள்ள யாருமே போக முடியாதுண்ணே. யாருமே போக முடியாது. கற்பகிரகத்துக்குள்ள பூசாரி மட்டும் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதி தான் உள்ள நிற்கும்னு ஒரு கற்பகிரகம்னு ஒன்றும் கிடையாது. புரியுதா? கோயிலை கட்டும்போது நீங்கள் கட்டலையே, கற்பகிரகத்தை கட்டினது நான் தானே கட்டினேன். கோயிலை நின்று கட்டலாம், நான் அந்த கற்பகிரகத்தை நின்று நான் கட்டலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் நிற்கணும்னா என்ன அர்த்தம்? நாட்டின் முதல் குடிமகள் இந்த இடத்துல கைகட்டி நிற்கும்போது நாட்டின் பிரதமரும் ஐயா அத்வானி அவர்களும் உட்கார்ந்து பேசும்போது திரௌபதி முர்மு கைகட்டி நின்ன காட்சி இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கா இல்லையா சொல்லுங்க? ஏன் நிற்க வச்சிங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நாற்காலி விட்டு உட்கார வைக்கல? எந்திரிக்கும் போது பாரத மாதாவுக்கு ஜெயின். நீங்கள் பாரத மாதா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு கைகட்டி. எப்படி? அப்போ நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மேலே திணிக்கப்பட்ட தீண்டாமை, இழிவு, கொடுமை வந்து மறைய மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில் தான் இந்த போராடி அண்ணல் அம்பேத்கர் பல முறை பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கொடுக்கணுங்கிற கோட்பாட்டை தகர்த்து இந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னா அந்த அளவில் அப்போ தான் ஒரு சமநிலை சமூகத்தை உருவாக்க முடியுங்கிறதுனால இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கணும்னா எவன் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறானோ, தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறானோ அவனுக்கு அந்த உரிமையை முதலில் கொடுக்கணும். அள்ளி கொடுக்காத, அளந்து கொடுத்துருன்றோம். இப்படி இந்தா அப்படின்னு கொடுக்காத. எத்தனை பேர்? 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. அது நீதியாக இருக்காது, அநீதியாக இருக்குங்கிறோம். இப்போ இந்த கோட்பாடு எதுக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுதான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் அதை சொல்கிறது. நான் என் பேர் அஜித்குமார் சார். நான் சென்னையிலேருந்து வரேன் சார். அதாவது இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது பிக் பாஸ்னு ஒன்று நடந்துட்டு போயிட்டுருக்கு சார். அதில் உங்களை கூப்பிட்டீங்கன்னா போவீங்களா மாட்டிங்களா? எப்படி பிக் பாஸுக்கு நீங்கள் போவீங்க? இல்லை அந்த நிகழ்ச்சியை அண்ணன் வந்து இப்படி அது ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கல. அது வந்து ஒரு நம்ம மக்களுக்கு இருக்க பிரச்சனை இது புரணி பேசுகிறது ரொம்ப பிடிக்குது, புரியுதா? அதில் அது ஒரு டிஜிட்டல் புரணி அடிச்சுக்கிட்டது, அவனை பேசுறது இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களின் மனநிலை மேலேயே நமக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுது. அதனால் அந்த நிகழ்ச்சி நீ அண்ணனுக்கு வந்து இங்கே பாரு நிறைய வேலை, கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை. மற்றவங்களுக்கு பொழுது போகலை, எனக்கு பொழுது போதலை,
புரியுதா? பத்தலை. அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, வேலை கொஞ்சமாக இருக்குது. அண்ணனுக்கு நேரம் கொஞ்சமாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே உட்காந்து என் நேரத்தை தெண்டமாக செலவழிக்கிற அளவுக்கு அண்ணனுக்கு அவ்வளோ நேரம் இல்லை. நாகரிகமாக அவனு சொல்லுவான், என்னை விட்டுருங்க எதையா. வெளியே இருந்தும் சிலர் காணொலி வாயிலா உங்க நண்பர்கள், உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கண்ணே. அதை ஒரு கேள்வியை பார்த்துடலாம். அண்ணா வணக்கம். மூகா முத்து அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க. உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம். ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்வர் ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்குற மாதிரி காணொலி சமூக வலைதளங்கள பரவியது. உண்மையிலே அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகுதான் திமுக மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி இருப்பதாகவும், தாவேக்கா கொடுத்து நீங்க கடுமையா விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்கள் வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பெட்டியை வாங்கி உங்ககிட்ட தான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் தான் அதை அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதாவது தங்கச்சி இது சொல்லுவாங்க, அவர் தம்பி பல முறை நான் தம்பி விஜய்க்காக தற்காத்து நின்று ஒரு மூத்தவனை அண்ணன் நான் நின்று சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு கத்தி படத்தப்போ, அதுக்கப்புறம் சர்க்கார் படத்தப்போ, அதுக்கப்புறம் நிறைய பட சிக்கல்களில் தம்பிக்கு கூட நின்றுருக்கேன். அந்த தலைவன் டைம் டு லீட் அந்த பிரச்சனை போகலாம். இப்போ ஜனநாயகன் வந்தாலும் அது ஜனநாயகம் அந்த படத்தில் சிக்கல் வர வாய்ப்பு இல்லை. இது படம் பார்த்துட்டல, அது அதில் வராது. இங்கே ஒரு நாகரிகமான அரசியல் என்பது இல்லாது போயிட்டது. இப்போ வட இந்தியாவிலெல்லாம் அத்வானி ஐயாவும் அம்மா சோனியா காந்தி அம்மையார் ஒன்றா உட்காந்து பக்கத்தில் தேநீரை குடிச்சிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. கேரளாவில் உம்மன் சாண்டி பினராயி விஜயனுக்கு அழைச்சா, சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்க்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். நான் அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கேன், இருங்க இந்த வாரேன். ரெண்டு முதலமைச்சரும் உட்காந்து பேசி நாட்டு நலனை, மக்களின் நலனை பற்றி பேசி பிரிகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்ந்துட முடியும். வேற ஒரு சாதிக்கார பையன், மோதல்கள் இருக்கிற சாதிகளில் கூட, இப்போ தேவேந்திரர் பையன் ஒரு தேவர் பொண்ணு, அல்லது படையாச்சி பையன் ஒரு பறையர் வாழ்ந்துட முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகன் திமுக மாவட்ட செயலாளர் மகளை திருமணம் செஞ்சு வாழ முடியாது. அப்படின்னா எவ்வளவு கொடிய அரசியல், மத சாதியை தாண்டி பெரிய அரசியல் தீண்டாமையை இந்த நிலம் உருவாக்கிடுச்சு. அரசியல் கருத்து கோட்பாடுகள் மாறும், ஆனால் மனித உறவு மாறக்கூடாது. அவர் அரசியல் கோட்பாடு, அவர் ஆட்சி முறையை நான் எதிர்க்கிறேன். ஆனால் இறந்தவர் அவருக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ மதிப்புமிக்க எல்லாரையும் நீங்கள் 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம். எனக்கு என் தந்தை, என் அப்பா இறந்த போது முதல்ல அவர் வருத்தம் தெரிவித்தார். எங்கள் அண்ணன் வைகோ அடுத்து தெரிவித்தாங்க, அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா ராமதாஸ், அன்புமணி எல்லாரும் பேசினாங்க. அப்போது அதை தாண்டிய ஒரு மனித உறவை பேணுகிற ஒரு நாகரிகமான அரசியல் நகர்வில் இது முற்று வைக்குது. இப்போ பேசுகிறவங்கெல்லாம் பெட்டி கொடுக்குறாங்கன்னா, இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறவங்கலாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க? இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ இஸ்லாமிய கைக்கூலின்னு அவங்க கூலி கொடுக்குறாங்கன்னு சொல்லுது. இது திமுகவை எதிர்த்தா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலி, அங்கே பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லுது. என்னுடைய தலைமையகமே நாக்பூரில் இருக்குதுன்னு சொல்லுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி சொங்கியெல்லாம் சொல்லும். நான் கூட அப்போ நான் சங்கினா நீங்கள் லுங்கி அங்கியான்னு கூட கேட்டிருக்குது உண்டு. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும். அப்போ எது ஒன்றுமே கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க தெரியாதவன் அவதூறை பரப்பிக்கிட்டே இருப்பான். இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறவங்களாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க? ஐயா ஸ்டாலினை பார்த்த பிறகு தான் சாப்பிட்டு நம்ம 1.5 மணி நேரம் பேசுவேன் தங்கச்சி. 100 கேள்வி எழுப்பியிருப்பேன் இந்த ஆட்சியாளர்களுக்கு. கடைசியாக போகிற போது தம்பி விஜய் பற்றி ஒரு செய்தியை கேட்பாங்க. அது சொன்னோன்னு வச்சுங்க, அதையே தலைப்பு செய்தியாக போட்டு எதிர்த்து விட்டார், திட்டி விட்டார். அதுக்கு நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள்?